ஆக்சுவல் டூ டேட் எப்பவும் 30th ஏப்ரல் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். டியூ டு COVID-19 இப்போ 2019-20க்கு டியூ டேட் 31/8/2020, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 59/2020. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன நம்ம மக்கள் ப்ராக்டிக்கலா பண்றாங்கன்னா 18-19க்கு போயிட்டு ஆனுவல் ரிட்டர்ன் வரலைங்கிறாங்க. 18-19க்கு ஆனுவல் ரிட்டர்ன் கிடையாது, 19-20 தான். 18-19 ஏன்னா அது குவார்டர்லி GSTR4 ஃபைல் பண்ணியாச்சு. இப்போதைக்கு CMB 08 என்று சொல்லப்படுகிற குவார்டர்லி பேமெண்ட் மட்டும் தான் கட்டியிருக்கோம். அதுதான் இதுல முக்கியமானது. சரி சார், இது யாராருக்கு அப்ளிகபிள்? அப்ளிகபிள் ஃபார் ஆல் காம்போசிஷன் டீலர். இதுல யாராரு கவர் ஆகுறா, யாராரு கவர் ஆகல, நம்ம பேசிக் சொல்லாம உள்ள போகக்கூடாது. இதுல வந்து ஜென்ரலா 1.5 கோடிக்கு கீழே பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ், மேனுஃபேக்சர், அதுபோல் சர்வீஸுக்கு வந்து 1/4/19 நோட்டிபிகேஷன் வந்தது. 50 லட்சம் சர்வீஸ் சொல்லுங்க பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் இந்த GSTR4 கவர் ஆகும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குவார்டர்லி பேமெண்ட் CMB 08ல 18 ஆஃப் தி சக்சீடிங் குவார்டர் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி நீங்க அப்படி பண்ணலைன்னா இப்போ GSTR4 ஃபைல் பண்ண முடியாது சார். சார் ஏதோ ஒரு குவார்டர் விட்டுட்டேன்னா இப்போ நீங்க CMB 08 ஃபைல் பண்ணாதான் GSTR4 ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா டோட்டல் டாக்ஸ் டியூவும் பெய்டும் டேலி ஆகாது. அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி 4 குவார்ட்டருக்கும் CMB 08 ஃபைல் பண்ணியிருக்கமான்னு பார்த்துங்க. இல்லைன்னா GSTR4 ஃபைல் பண்ண முடியாது. CMB 08 லைட்டா டச் பண்ணி விட்டுறேன். CMB 08ங்கிறது இது வந்து இது மேல பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் செல்ஃப் அசஸ் டாக்ஸ் இருக்கு. ரொம்ப பேர் லேட் ஃபீ வரும்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் இதுக்கு லேட் ஃபீ வராது. இது இஸ் ஒன்லி டாக்ஸ் பேமெண்ட் சலான். எங்க நம்ம ரூல் 62ல பார்த்தா இட்ஸ் டாக்ஸ் பேமெண்ட் சலான்ங்கிறான். எங்கேயுமே உங்களுக்கு குவார்டர்லி ரிட்டர்ன் சொல்லவில்லை. அதனால நீங்க CMB 08 ஏற்கனவே பண்ணலைன்னா இப்ப பண்ணுங்க. வித் இன்ட்ரெஸ்ட் 18% வட்டி கட்டிடுங்க. CMB 08க்கு லேட் ஃபீ போட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா நோட்டீஸ்ல ரிப்ளை எழுதி சமாளிச்சிடலாம். வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஆட்டோ அவுட்வர்ட் சப்ளை எவ்வளோன்னு சொல்ல போறீங்க, டாக்ஸ் எவ்வளோன்னு சொல்ல போறீங்க, டைரக்டா ஃபைல் பண்ண போறீங்க. CMB 08 இந்த ரூலை காமிக்கிறதுக்காக தான் காமிச்சேன். லேட் ஃபீ வராதுன்னு சொல்றதுக்காக தான் அது காமிச்சேன். இது 1/4/19 தான் இது CMB 08 வந்தது. சரி சார், இப்போ நான் GSTR4 18-19க்கு குவார்டர்லி ஃபைல் பண்ணல, லேட் ஃபீ வேவர் இருக்கா? லேட் ஃபீ கிடையாது. ஏன் கிடையாது? நமக்கு வந்த நோட்டிபிகேஷன் பூரா COVID-19 என்ன சொன்னாங்க? GSTR1 3Bக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது GSTR4க்கோ CMB 08க்கோ சொல்லலை. அது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி வந்த எதுவும் நமக்கு பைண்ட் ஆகாது. இதுல பாத்தீங்கன்னா இது நீங்க CMB 08 ஃபைல் எடுத்து படிச்சு பார்த்துக்கோங்க. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க CMB 08ல தெரியாம பணம் எக்ஸஸா கட்டிட்டீங்கன்னா தப்பு இல்லை. செட்டா பண்றது கம்மியா பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் கேஷ் லெட்ஜர்ல கேரி ஃபார்வர்ட் ஆயிக்கும். கம்மியா பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடிஷனலா கேஷ் லெட்ஜர்ல போட்டு DRC செட்டா பண்ணிக்கீங்க. ரைட்டா? இது உங்க இன்டராக்ஷன் செக்ஷன்ல வேற எதுவும் ப்ராக்டிகல் இஷ்யூஸ் இருந்தா நான் முருகானந்த் சார் யூசர் பார்த்து எல்லாமே போட்டே ஒரு செக்கே பண்ணி பார்த்துட்டேன் ஒரு டீலர். சரி சார், ஆல்ரெடி நீங்க CMB 08 4 மாதத்துக்கு நில் ஃபைல் பண்ணியிருந்தா தான் இப்போ GSTR4 நில் ஃபைல் பண்ண முடியும். சார் எனக்கு 4 மாசமும் CMB 08 நில் பண்ணாம இப்போ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது, நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ GSTR4 பொறுத்தளவு ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கு, ஆஃப்லைன் ஆப்ஷன் இருக்கு. சாரி, ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஆன்லைன்ல பண்றது ஈஸி என்பது தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஆஃப்லைன்ல டேலி வந்து நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் டேலி தான் யூஸ் பண்றோம். அதுல GSTR4 நியூ ஆனுவல் ரிட்டர்னுக்கு அவங்க எதுவும் இன்கார்பரேட் பண்ணல. நான் டேலி பர்சன் எல்லாத்தையுமே என்கொயரி பண்ணிட்டேன். டேலி மெய்யப்பன் சார்ட்டையும் பேசினேன். அவர் தான் ஆளு எங்க என்ன சார் GSTR4க்கு டூல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டார். அதனால நீங்க GSTR4 பொறுத்தளவு நீங்க ஆஃப்லைன்ல போட்டாலும் எக்ஸல்ல டைப் பண்றதுக்கு டைரக்டா ஆன்லைன்லயே பண்ணிடலாம். அதுல மேல பாத்தீங்கன்னா மேல காலம் வந்து ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் கேட்கும். சார் 19-20க்கு ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 18-19 எவ்வளவு டர்ன் ஓவர் ஃபைல் இருக்கோ அதை போடணும். சார் நான் 19-20 தான் RC எடுத்தேன்னா 18-19 0 போடணும். ஏன் சார் 18-19க்கு டர்ன் ஓவர் கேட்கறான்? போன வருஷம் 1.5 கோடிக்கு மேல போயிருந்தா இந்த வருஷம் நீங்க 19ல காம்போசிஷன் எலிஜிபிள் இல்லை. அதுக்காக தான் போன வருஷம் டர்ன் ஓவரை கேட்கறாங்க. ஏன்னு நம்ம யோசிப்பாங்க, எதுக்கு RMD சார் எதுக்கு போன வருஷம் டர்ன் ஓவரை கேட்கறாங்க? ஏன்னா நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்றது ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் டர்ன் ஓவர் என்னங்கிறதுக்கு தான். சரி,
எக்ஸஸா நீங்க சிஎம்பி 08 ஏறி குவார்டர்ல கட்டிட்டீங்கன்னா எது ப்ராப்ளம் இல்லை, நெகட்டிவ் லியாபிலிட்டி வரும், பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கம்மியா இருந்தா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல வரும், கிரியேட் சலான். சரி, சிஎம்பி இஸ் நாட் a return, only tax paid சலான். there is no late fee for சிஎம்பி 08. சரி சார், நான் 18க்கு பதில் 22ஆம் தேதி கட்டினேன், கண்டிப்பாக 18% வட்டி கட்ட வேண்டும். சிஎம்பி 08ல வட்டி கட்டு. அப்படி வட்ட கட்டலையா, இப்ப டிஆர்சி 03ல போய் வட்டி கட்டிட்டு அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது யார் ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணும்? who has opted for composition during registration. அதாவது காம்போசிஷன் எடுக்கிறதுக்கு 3 ஆப்ஷன். ஒன்னு ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கும் போதே அதுல காம்போசிஷன் ஆப்ஷன் டிக் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா நம்ம பினான்சியல் ஸ்டார்டிங்ல மார்ச்சுக்குள்ள சொல்லணும். 2 தான் ஆப்ஷன். இல்லைன்னா மைக்ரேட் பண்ணையில வந்துருக்கணும். 3 தவிர நம்ம காம்போசிஷன் ஆப்ஷனுக்கு போறதுக்கு வழி இல்லை. அதுல முக்கியமான இதை சொல்லியிருக்கேன், யாருன்னு சொல்லி. அடுத்தது யார் ஃபைல் பண்ண வேண்டாம். following person are not required to file GSTR 4. Regular taxpayer who have not opted the composition. அதாவது அந்த வருஷம் ஃபுல்லா நடுவுல கொஞ்ச நாள் காம்போசிஷன் ரெகுலர் இருந்தா அவரும் சிஎம்பி 08 பண்ணிருப்பார், ஜிஎஸ்டிஆர் 4 போடணும். ஃபுல் இயர் நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 3B ஃபைல் பண்ணியிருந்தா அது பண்ண வேண்டாம். என்ஆர்ஐ ஃபைல் பண்ண வேண்டாம், ஓஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டாம், ஐஎஸ்சி ஃபைல் பண்ண வேண்டாம், சிடிபி ஃபைல் பண்ண வேண்டாம், 51 52 பண்ண வேண்டாம், யூஎன் ஹோல்டர். அப்ப யார் இதுல மிஞ்சிரா? இந்த 6% 2.5 2.5 0.5 0.5 அவங்க மட்டும் தான் இதுல வர்றாங்க. ஏன்னா பேசிக் தெரியாம பண்ணக்கூடாது. சரி, இது ஒரு புது ஆளுக வந்திருப்பாங்க, அதுக்காக போட்டிருக்கேன். சரிங்களா, டெலகிராம்ஸ் இருக்கு, ஆல்ரெடி ஆர்என்டி மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த டெலகிராம்ல பாத்தீங்கன்னா லெஜண்ட்ஸ் நம்ம ஆனரபிள் ஐடிஓ சுப்பிரமணியம் சார் இருக்கார் ரிகார்டிங் ஐடி ஆன்சர் பண்றதுக்கு. இஎஸ்ஏ பிஎஃப் எக்ஸ்பர்ட் மதிப்புக்குரிய ஆர்வி பெருமாள் இருக்காரு ரிகார்டிங் அதுக்கு. ரிகார்டிங் ஜிஎஸ்டி ஆர்ஓசி ஐ வில் ஹேண்டில். அது இதை தவிர ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐஆர்எஸ் ராஜேந்திரன் சார் இருக்காரு, கருணாகரன் சார் இருக்காரு, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்றதுக்கு. அப்புறம் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் நிறைய இருக்காங்க. எங்களுக்கு மதிப்புக்குரிய ஆதித்ய ரெட்டி, எங்களுக்கு ஹைகோர்ட்டை சப்போர்ட் பண்ற ஆதித்ய ரெட்டி சார் இருக்காரு. எல்லாரும் இந்த குரூப்ல இருக்காங்க. எந்த டவுட் கேட்டாலும் நாங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கோம். நானோ பெருமாளோ வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ள போட்டுருவோம் மேக்சிமம். அதுல உங்களுக்கு அதுல ரொம்ப பேர் இன்னைக்கு கூட 10 ஃபோன் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, தொண்டை வலிக்குது. ஏதாச்சும் ஹைகோர்ட் இஷ்யூ நோட்டீஸ் அந்த மாதிரி பெரிய இஷ்யூனா எனக்கோ பெருமாளுக்கோ ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா டெலகிராம்ல போடுங்க. நானும் பெருமாளும் அவர் ஏரியா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஎஸ்ஏபிஎஃப் லேபர் ஆக்ட் அவர் போடுவாரு. ஏன்டா தயவு செஞ்சு ஒர்க் கான்ட்ராக்ட் நான் சொல்லவே மாட்டேன். நாங்க எங்களுக்குள்ள செக்ரிகேட் பண்ணிட்டேன். ஏரியா அவர் ஏரியா நான் தலையிட மாட்டேன், ஏரியாவில் தலையிட மாட்டார். ஏன்னா ஒரே கொஸ்டின் 2 பேர் கேட்டு 2 பேருமே ஆன்சர் விவரமா வந்தா பயனிழைக்கிறவங்க தப்பா இருந்தா வச்சுக்கோம். எங்களுக்குள்ள வேற எந்த ஒரு கருத்து உடன்பாடுகளுக்கு இருக்கிற வச்சிருக்கோம். இதுல யாராச்சும் எங்க டெலகிராம் பிஎஸ் அகாடமியில் இல்லாம இருந்தா என்னுடைய மொபைல் நம்பர் 9443709102ல ஒரு ஹை மெசேஜ் கொடுக்கலாம். இல்லைன்னா ஆர்வி பெருமாளுக்கு 9500600060 கொடுக்கலாம். டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க. டெலகிராம்ல ஹை மெசேஜ் கொடுத்து ஆட் பண்ண சொல்லிங்கன்னா இமீடியட்டா நானும் நண்பர் பெருமாளும் ஆட் பண்ணிடுவோம். நீங்க உங்க ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேணாலும் நீங்களே ஆட் பண்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். நம்ம டெலகிராம்ல கூட்டம் சேர்க்கறது நம்மளுடைய கடமை இல்லை. என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர் வந்தா நிறைய டவுட்ஸ் கிடைக்கும். இந்த டவுட்ஸுக்கு ஆன்சர் பண்ண எவ்ரிஒன் என்ரிச் நாலேஜ், அதுதான் நம்மளுடைய பிஎஸ் அகாடமியுடைய குறிக்கோள் சார். அடுத்தது இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, all SSC must file the GST return under the GSTR 4 30th of the succeeding month after the end of the financial year actல. அப்ப 19-20க்கு ஏப்ரல் 30ஆம் தேதி the government may extend the date. இப்போதைக்கு 19-20க்கு தான் 31st ஆகஸ்ட், எவ்ரி இயர் 31st ஆகஸ்ட் நினைக்க வேண்டாம்ங்கிறது தான் இந்த ஸ்லைட். சரி, ஓகே. சரி சார், நான் காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருந்தேன், நடுவுல கேன்சல் பண்ணிட்டேன், ஃபைல் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். இதுல நம்ம 9 மாதிரி எக்ஸம்ஷன் கொடுக்கல, ஃபைல் பண்ண வேண்டாம். ஜிஎஸ்டிஆர் 4 மேண்டேட்டரி ஃபைலிங் சொல்றாங்க ஜிஎஸ்டிஆர் 4. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரிட்டர்னே ஃபைல் பண்ணல, குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் தானே டாக்ஸ் தானே கட்டியிருக்கோம். அதனால எக்ஸம்ஷன் பிலோ 2 crore பிலோ 50 lakhs எக்ஸம்ஷன் கொடுக்கல. அதனால நீங்க ஒரு குவார்டர்லிக்கு சிஎம்பி 08 ஃபைல் பண்ணிட்டாலும் கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணணும் சட்டத்தில் சொல்லப்படுகிறது. சரி சார், நான் 2 குவார்டர் இருந்தேன், 2 குவார்டருக்கு நான் ரெகுலருக்கு போயிட்டேன், அப்ப நீங்க கண்டிப்பா அப்பவும் நீங்க ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணணும். சார் நான் ஒரு நாள் நீங்க காம்போசிஷன்ல இருந்துட்டேன், கண்டிப்பா நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணணும். இங்க எக்ஸம்ஷன் கொடுக்கவில்லை, ரொம்ப முக்கியம், அதை பாத்துங்க.
நம்ம ரெகுலர்ல எப்படி நமக்கு வந்து 2 crores கீழே வேண்டாம்னு இப்ப சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இதுல கிடையாது. ரொம்ப முக்கியம், அதனால தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசசி குவார்டர்லி ரிட்டர்ன், அதாவது நீங்க 19-20ல சிஎம்பி 08 பண்ணலைனாலும் இப்ப ஃபைல் பண்ணீங்க. சிஎம்பி 08 ஃபைல் பண்ணாம GSTR4 போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா தேவையில்லாத நிறைய லீகல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். சரி சார், நில் ரிட்டர்ன் ஃபைல் போடுறது கஷ்டம் சார். இதுல எனி அசெட் எப்ப நில் ஃபைல் பண்ணலாம்? நாட் மேட் எனி அவுட்வர்ட் சப்ளை, நாட் ரிசீவ்ட் எனி குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதே மாதிரி ஹேவ் நோ அதர் டாக்ஸ் லயபிலிட்டி எதுவும் இருக்கக்கூடாது. சிஎம்பி 08 நில் ஃபைல் பண்ணிருக்கணும். 4 சிஎம்பி 08 நில் ஃபைல் பண்ணி தான் இங்க உங்களுக்கு நில் ஓபன் ஆகும் பட்டன். ஒரு சிஎம்பி 08 ஃபைல் பண்ணா மட்டும் நில் பட்டன் ஓபன் ஆகுது. அதே மாதிரி GSTR4ஐயும் டியூ டேட்ல ஃபைல் பண்ணிருக்கோம். சப்போஸ் GSTR4 டியூ டேட்ல பண்ணாம நம்ம சேலம் கண்ணன் சார் செப்டம்பர் 2ஆம் தேதி போடுறோம், அவன் நில் ரிட்டர்ன் கிடையாது, நான் லேட் ஃபீ வந்துடும். புரியுது அர்த்தம்? இதான் மெயின் பாயிண்ட். பெருமாள் சார் 200 பேர் வந்துட்டாங்க. 2 செஞ்சு ரீச் ஆயிடுச்சு, 1-2 போயிட்டு வந்துட்டு. ஆமா, ரைட், ஓகே, ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா once the GSTR4 ஃபைல் ஆச்சு, it cannot be எடிட் பண்ண முடியாது சார். ரிவைஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை, அது ரொம்ப பாத்துக்கங்க. அதாவது நீங்க நம்ம என்ன சொல்றது, நம்ம அந்த ரெகுலருக்கு 9 கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் கொடுங்க. அதே மாதிரி ஃபைல் போனோன்னா SMS ARN வந்துருது. இதுக்கு லேட் ஃபீ டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 + 100 பெர் டே ஆர் மேக்ஸிமம் 5000 இது சொல்றாங்க. பட் இதுக்கு எனக்கு இது பொருந்தாதுன்னு தோணுது. ஏன்னா ஆனுவல் ரிட்டர்னுக்கு என்ன சொல்றாங்க, லேட் ஃபீ. இது டிபார்ட்மெண்ட் FAQல கமிஷனர் சொல்லியிருக்காரு, இது தவறு சிட்டர்வில் தோணுது. ஏன்னா 9க்கு என்ன லேட் ஃபீ சொல்றவங்களோ அதுதான் இதுக்கு வரும். GSTR ஆனுவல் ரிட்டர்ன் மாறிடுச்சு. இப்ப தெரியாம டிபார்ட்மெண்ட் FAQல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரெகுலர் GSTR 1க்கு இருக்க லேட் ஃபீயும் 3B லேட் ஃபீயும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. 3Bக்கு 200 வந்து 10 10 25 25 ரெடியூஸ் பண்ணி மேக்ஸிமம் 5 சொல்லியிருக்காங்க. அது மந்த்லி ரிட்டர்ன் பீரியாடிக்கல் ரிட்டர்ன் லேட் ஃபீ. பட் FAQல ஆனரபிள் கமிஷன் சொல்லியிருக்காரு, இது தவறு என்பது என்னுடைய லீகல் இன்டர்பிரேஷன். GSTR 9க்கு என்ன லேட் ஃபீ ஒன்று வருகிறோ அது இது வரும். நம்பர் ஆஃப் டேஸ் 100 + 100 மேக்ஸிமம் நோ லிமிட் ஆர் 0.25% of the CGST turnover or plus 0.25% of the GST turnover. இது நான் FAQல சொன்னதை சொல்லியிருக்கேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் 100 + 100 there is no maximum limit. எவ்வளவு நாள் டிலே ஆகுதோ மேக்ஸிமம் லிமிட் 0.25 வராது. ஏன்னா அதிகபட்ச டர்னோவர் 1.5 கோடி, அது மேக்ஸிமம் சீலிங் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்த கொஸ்டின், ப்ரீ கண்டிஷன் GSTR ஃபைல் பண்ணிக்கு என்னென்ன பண்ணிருக்கணும். அதே மாதிரி ரிலவென்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க ஆப்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா CMB 08 குவார்டர்லி ஃபைல் பண்ணிருக்கணும். CMB 08 நான் ஃபைல் பண்ணல, இப்ப என்ன பண்றது சார்? நோ, CMB 08 பண்ணாம you cannot file annual return form GSTR4 without filing CMB 08 for the applicable period during the relevant financial year. சரி, அதுல முக்கியமான டேபிள் என்னன்னு சொல்லிட்டு ஆன்லைன் லைட் போயிடும். 4A inward supplies from registered supplier. 4A வந்து பர்ச்சேஸ் சொல்ல உள்ள போறோம். inward supplies from registered supplier other than reverse charge. reverse charge தவிர GST ஆர்ச்சி இருக்க வர்த்த யார்ட்ட வாங்கி தான் நீங்க காமிக்கணும். அப்ப நீ காம்போசிஷன் வாங்கி தான் இங்க சொல்லணும், இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட் வாங்கி தான் சொல்லணும், அதர் ஸ்டேட்டை வாங்கி தான் சொல்லணும், லோக்கல்ல வாங்கினாலும் சொல்லணும், குட்ஸ் வாங்கி தான் சொல்லணும், சர்வீஸ் வாங்கி தான் சொல்லணும், இம்போர்ட் பண்ணி தான் சொல்லணும். அதர் தான் ஆர்சிஎம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். எஸ்சிஎஸ்ல வாங்கி தான் சொல்லணும். சரியா? இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் சப்ளை ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜ்ல பண்ணினா மட்டும் 4B. அடுத்து 4C இங்க முக்கியமா வருது. இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளை டு ஆட். அப்ப நீங்க ஏதாச்சும் ஏன் அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளைட்ட பார்ட் நோட் பர்ச்சேஸ் வந்து அதையும் கேக்குறாங்க. நமக்கு மந்த்லி ரிட்டர்ன்ல GSTR 3Bல பார்ட் நோட் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கு GSTR 3B காலம் கிடையாது. ஆனா இங்கே காலம் இருக்கு. அப்ப பார்ட் நோட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இங்க சொல்ல வேண்டும். பார்ட் நோட் பிச்சு ப்ராப்பரா ரெக்கார்ட் இருக்கான்னு பார்க்கணும். என்னைய பொறுத்தவரை பார்ட் நோட் பிச்சு 10,000 பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, 9,999 இருக்கணும். இம்போர்ட் ஆர் சர்வீஸுக்கு காலம் 4D இருக்கு. அடுத்து 5 சம்மரி ஆஃப் CMB 08 டிபு ஆட்டோ டிராஃப்ட் டீடைல். CMB 08 அப்படியே கொண்டாந்து ஃபைல ஆட்டோ டிராஃப்ட் ஆயிருக்கு. சரியா?
டாக்ஸ் ரேட் வைஸ் இதுல இன்னொன்னுனா பில் வைஸ் கேட்கலாங்க சார். இன்வாய்ஸ் டேட்லாம் கேட்கல. டாக்ஸ் ரேட் வைஸ் பிளஸ் ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் தான் கேட்குறான். சப்போஸ் நீங்க 18 28 பண்ணிருந்தா 11 ஒரு வருஷத்துல 500 பில் பண்ணியிருந்தா 500 பில்லையும் பேசிக்கை கூட்டி டாக்ஸை கூட்டி போட்டலாம். இன்வாய்ஸ் வைஸ் கேட்கல. அதே மாதிரி ஆர்சிஎம் இல்ல டிடிஏ டிசிஎஸ் சீரிஸ் வந்து அது தனியா 7ல காமிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் 3Aல ஒன்று ப்ரீவியஸ் இயர் அக்ரிகேட் ஆன ஒரு வார்த்தை கேட்குறான். சார் 19 தான் வந்தேன். அப்போ ப்ரீவியஸ் இயருக்கு 0 போட்டு செக் பண்ணி பார்த்தேன், 0 எடுத்துக்குது. அப்படியா இருந்தாலும் போடலாம். சரியா? இது பார்க்க ஈஸியா இருக்கு. நான் காலையில முருகான் சார் யூசர் நேம் பாஸ்வேர்டை பார்க்க வந்து இவ்வளவு கஷ்டம் உள்ளேன்னு தெரியுது. டேபிள் 5 சம்மரி ஆஃப் செல்ஃப் ஆக்ட் ஜிஎஸ்டிஆர் 4 as an auto populator சிஎம்பி ஜூரை அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துடும். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணல அப்படி வித்தவுட் லேட் ஃபீ பண்ணணும்னா இதுதான் டிஎஸ்சியும் இருக்கு, இடிசி ஆப்ஷனும் இருக்கு. அடுத்து பெருமாள் சார் சொல்லுங்க. அடுத்து நான் இதுக்கு போடுறேன், ஆன்லைன் லைட்டுமோ. ஒரே பழைய இது காமிங்க. அதுல ஒருத்தர் யாரோ கிரிக்கிட்டாங்க, எந்த பேஜ்ல? லாஸ்ட் பேஜ். இதானே? இல்லையே, கடைசி கடைசி இதான் சார் கடைசி. இருங்க, அது ஃபுல் சென்டர் காமிங்க. இல்லையே. சரி, அவங்களே இது பண்ணிட்டாங்க. ஆன்லைனுக்கு போயிருங்க. தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது, நல்லாவே தெரியுது. இதுல ஒரு சந்தேகம் தேவி கேட்டிருக்காங்க. இந்த where to show exempted milk item purchase எங்க காமிக்கணும்? இதுல சொல்லிடுவோம். சார் இப்படிதான் வரும் உங்களுக்கு கொடுத்தோன்னே. நான் பேசிக்ல இருந்தே போறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ரிலாக்ஸாகவே பண்ணலாம். இப்போ இதுல இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல ஆனுவல் நான் கிளிக் பண்ண தெரியுதா பெருமாள் சார்? தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்புறம் ஃபினான்ஷியல் 1920 செலக்ட் பண்ணிக்கிறீங்க, சர்ச் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வரும். டியூ டேட் 31/8 காமிக்கும். ப்ரிப்பேர் ஆன்லைன் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நான் இங்க 1 போட்டு சேவ் பண்ணி பார்த்தேன். ரெடி டு ஃபைல் வந்துருச்சு முருகான் சாருக்கு. அதாவது இங்க வந்து அக்ரிகேட் ஆனவர மேலே எல்லாம் வந்துடும். இது ரெடி டு ஃபைல் சும்மா நான் பண்ணி பார்த்தேன். இது முருகான் சார் எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர், சப்போஸ் டர்ன் ஓவர் வந்து 0 போட்டாலும் எடுத்துக்குது, கொடுத்து சேவ் கொடுத்துரும். சேவ் கொடுத்தீங்கன்னா அது முடிஞ்சிடும். இப்போ முருகானந்த் சார் ஆல்ரெடி 4 சிபிஜி ஐட்டம் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஃபைல் நில் ஜிஎஸ்டிஆர் 4 இங்க பிளாக் ஆயிருக்கு. சப்போஸ் 4 சிபிஜி ஐட்டம் முருகானந்த் சார் நில் ஃபைல் பண்ணியிருந்தாருன்னா இந்த காலம் டிக் அடிக்கிற மாதிரி வரும், ஈஸியா ஃபைல் பண்ணிடலாம். ரைட்டா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள செலக்ட் டேபிள் வரும். இப்போ பாத்தீங்கன்னா இது என்ன வருது? ஒரு இன்வார்ட் சப்ளை ஃப்ரம் ரிஜிஸ்டர் சப்ளை அதர் தான் ரிவர்ஸ் சார்ஜ் ஜிஎஸ்டி ஆர்சி இருக்க வரத்தை நீங்க வாங்கினீங்கன்னா இங்க வர வேண்டும். இப்போ நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்டோட ஜிஎஸ்டி நம்பர் அடிக்கணும் பாருங்க. இதை அடிக்கிறேன். இதை அடிச்சோன்னா ஒரு பேர் ஆறுமுகசாமி அலாய் மெட்டல்ஸ் வந்துருது. அப்போ நான் என்ன பண்ணுவோம்? இங்கே ப்ளஸ் கொடுக்கணும், ஆட் கொடுத்தா ஓப்பன் ஆகும். இங்கே பேசிக் டாக்ஸபிள் வேல்யூ ரேட் ஆஃப் டாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி செஸ் போடுறேன். அடுத்து நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு ஆட் கொடுத்து வந்துட்டே இருக்கலாம். சரியா? இதுதான் இது. இதை பேக் கொடுத்துறேன். முருகான் சார் தப்பாயிடும். அப்புறம் இதை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எந்த காலம் வரும் அப்படின்னா 4A முடிச்சிட்டேன். அடுத்து 4B இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் சப்ளை ரிவர்ஸ் சார்ஜ். ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கவங்கிட்ட ரிவர்ஸ் சார்ஜ், ஒரு அட்வொகேட் ஃபீஸோ இது வேற ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு காட்டனோ அந்த மாதிரி ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கவங்கள்ட்ட வாங்கினா இந்த 4Bல போட்டு ஜிஎஸ் நம்பர் அடிச்சு பண்ணணும். அடிச்சு ஆட் கொடுத்துட்டே வரணும். அதுக்கடுத்து இன்வர்ட் சப்ளை அன்ரிஜிஸ்டர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளையர் பேன் கேட்கும். இங்கே ஜிஎஸ் நம்பர் கேட்காது. ஏன்னா இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர். ஜிஎஸ்டி ஆர்ஸ்க்கு இருக்காட்ட வாங்கினா உங்களோட பேன் நம்பர் கேட்குது. ஆனால் மேண்டேட்டரி காலம் இல்லை. என்னைய பொறுத்தளவு அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்வேன், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி பேன் போடுங்க. இந்த மாதிரிலாம் பின்னாடி பிரச்சனை வர ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் அன்ரிஜிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணி பேன் நம்பர் கூட இதே அது மேண்டேட்டரியா பண்ணியிருந்தாங்கன்னா ஒம்பாயிடும். இப்போ மேண்டேட்டரி கொடுக்கல, அதனால நம்ம தப்பிக்கிறோம். கொடுத்து அவர் ட்ரேட் லீகல் நேம் கொடுத்து நம்ம ஆட் கொடுத்தோம்னா வந்துடும். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் வால்யூம் மட்டும் தான் வரும். ஏன்னா ஜிஎஸ் நம்பர் வராது சர்வீஸ், அதனால வராது. அதை கொடுத்து ஆட் பண்ணி பண்ணிடுவோம். சம்மரியா சிஎம்பி 08 போட்டிங்கன்னா அதை பாருங்க, முருகான் சார் வந்து 5,30,000 ரூபா. அப்போ அதுக்கு 1% போட்டிங்கன்னா அப்படியே டேலி ஆயிடுது. இது பூரா பிளாங்க். நீங்கள் சிஎம்பி 04 பண்ணினா தான் இங்கே வரும். சரி சார், நான் வந்து ஒரு 2 பண்ணினேன் 2 மட்டும் இங்கே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 2 பண்ணி ஒரு நாள் கழிச்சு பார்த்தோம்னா இங்கே வேல்யூ வரைக்கும். தேவைக்கு இன்க்ளூட் எக்ஸாம் சப்ளை இங்கே தான் காட்டணும். எக்ஸாம் சப்ளைக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக் மட்டும் இங்கே காட்டினா போதும். இது ஒன்னே கேட்கணும், முருகானந்தன் சார் ஐடிசி அதர் ஸ்டேட் சேல் பண்ணக்கூடாது, தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருந்தா அங்கே சிஎம்பி 08 கட்டியிருந்தா இங்கே வந்துடும். இல்லை சார் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டலை, இப்போ தான் கட்ட போறீங்கன்னா இப்போ நமக்கு பண்ண முடியாது. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு டிஆர்சி 03 போட்டுக்கோங்க. சரியா? இது டாக்ஸ் ரேட் வைஸ் இன்வெர்ட் சப்ளை. நான் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டேன்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் வைஸ் இப்படி காமிக்கும். 1ல எவ்வளோ பண்ணியிருக்கேன், 0.25 எவ்வளோ, 1 1.5 1.5 கோல்டு அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா காமிக்கும். அதை இங்கே நம்ம போட்டுருவோம். அப்புறம் டிடிஎஸ் டிசிஎஸ் ரிசீவ் அது இருந்தால் இங்கே அது கிடையாது. யாவது பண்ணியிருந்தோம்னா அது இங்கே வரணும். அவ்வளோதான். இதை பொறுத்தளவு நம்ம இதில் வேற ஒன்றும் கிடையாது. பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன வரும்னு நான் சொல்கிறேன். கடைசியாக எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் வந்த பிறகு என்ன வரும்னா ப்ரொசீட் டு ஃபைல்ங்கிற பட்டன் போட்டு வரும். நான் இவருக்கு சாம்பிள் செக் பண்ணி பார்த்தேன், அதனால ஒரு ரெடி டு ஃபைல் வச்சு இதெல்லாம் முருகான் சார் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். கடைசியாக என்ன வரும்னா ப்ரொசீட் டு ஃபைல் கால் ஆப்ஷன் வரும். அதில் வந்து நம்ம இவிசியோ இல்லை கியோ போட்டோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகி ஏஆர்என் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். பட் ப்ரொவிஷன்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இதில் வெறும் இதான் இதை பொறுத்தளவு இதில் வெறும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அதனால வேற எந்த டவுட் இருந்தாலும் பெருமாள் சார் சொல்லுங்க. ஃப்ளோர் ஓபன் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. டவுட் ஓவராலா கேளுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது டவுட் கேட்டது இப்போ ஒரு வரிசையா போய்க்கலாம். அப்ப இதை விட்டு வெளியே வந்துடவா? ஆமா, வந்திருக்கேன். இந்த ஸ்கிரீன் தெரியுதா பெருமாள் சார்? தெரியுது. அந்த நம்ம பவர் பாயிண்ட் தெரியுதா? இல்ல இப்போ தெரியல. தெரியலையா? சரி விடுங்க, பரவாயில்ல. இப்ப என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரே நிமிஷம், 2 பேருக்கு சேர்த்து. அதாவது வந்து how to show 2018-19 missed purchase bills in GSTR 4. சரி, இது உங்களுக்கு பொறுத்தளவு 18-19 பத்தி இங்க காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 19-20 தான் ஃபைல் பண்றோம். அப்புறம் வந்து ஜெகராஜன் திருப்பூர்ல இருந்து கேட்டிருக்காரு, all details give as summary or date by date entry. பர்ச்சேசஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்ச்சேஸ் வந்து ஒரே பார்ட்டிட்ட வாங்கினா அவரோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டு ஒண்ணா காமிச்சிடலாமா? இன்வாய்ஸ் வைஸ் கேட்கல, ஒரே சம்மரியா ஒரே அவர் 1 கோடி ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி 10,000 பில் இருந்தாலும் சரி, ஜிஎஸ் நம்பர் பேசிக் டாக்ஸ் வந்து சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. அப்புறம் வந்து ஜிஎஸ்டிஆர் 4 ஆஃப்லைன் யூட்டிலிட்டி அவைலபிளா? ஆஃப்லைன் இருக்கு சார். பட் ஆஃப்லைன்ல என்ன அப்படின்னா, ஆஃப்லைனும் பண்ணி பார்த்தோம், ஆஃப்லைன் பண்ணலாம். பட் ஆஃப்லைன்ல பண்ணணும்னா ஆல்ரெடி எக்ஸல்ல பண்ணிருந்தா பண்ணலாம். இல்லைன்னா ஆஃப்லைன் கொஞ்சம் சிரமமா இருக்கு ஜேசனை கன்வெர்ட் ஆகுறதுலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ஒரே மாதிரி இருக்கனால நீங்க ஆன்லைன்லயே ஃபீட் பண்றது ஈஸி. அப்புறம் அவரே கேட்டுக்க, ரேட் ஆஃப் டாக்ஸ் இன்க்ளூடிங் அன்ரிஜிஸ்டர்ட் டீலரும் போடணுமா? அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் தனி காலம் போட்டோம்ல, அன்ரிஜிஸ்டர்ட் காலம் தனியா பிரிச்சு காட்டணும்.
அப்புறம் காம்போசிஷன் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் டீலர் வேர் டு ஆட். அது 4A தான் வரும். சரி 4A 0.5 ஒரு ஆப்ஷன் வரும், அதுல போட்டு வேண்டியதான். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 6, do we have to feed sales total? சார் நம்ம சேல்ஸ் டோட்டல் ஃபீடே பண்ண முடியாது பெருமாள் சார். சிஎம்பி 08 மொழி தான் சேல் கால ஃபுல்லா பிளாக்டு. நீங்க சிஎம்பி 08 4 குவார்டர் ஃபில் பண்ணாதான் இங்க வரும். இல்ல நீங்க 3 குவார்டர் தான் பண்ணீங்கன்னா இப்ப சிஎம்பி 08 வட்டியோட பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இங்க நமக்கு அது வேல்யூ ஏறிக்கும் ஒரு நாள் கழிச்சு 24 இல்ல இதுதான் ஆரம்பத்துல நம்ம வந்து நீங்க அந்த ஸ்லைடு ப்ரிப்பரேஷன்ல வந்து தெளிவா சொன்னீங்க, பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வெங்கட் கேட்கார், ப்ளீஸ் inward suppliers given the data, no invoice number and date, please explain. Inward suppliers given the data, no invoice number date எதுமே தரலங்கறார். அதான் இன்வாய்ஸ் நம்பர் டேட்டே கேக்கலையே, ஜிஎஸ் நம்பர் வைஸ் தானே கேக்குறாங்க. சரி ஓகே. அப்புறம் வந்து சிஎம்ஏ நாகராஜன் சார் ஒரு கேட்டிருக்காரு, the whether unregistered inward supplies attract RCM. சார் இதுல அதுல என்ன பண்ணிருக்காங்க, அன்ரிஜிஸ்டர்ட் 19-20 ஒண்ணுமே கிடையாது. அந்த செக்ஷன் 9394 மட்டும் தான். மித்தவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் செக்ஷன் 94 ப்ரமோட்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தவிர மித்ததான் நமக்கு வந்து இப்போ வந்து கிளாஸ் ஆஃப் பர்சன் சொல்லல, அதனால கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அப்புறம் ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸ் வேர் கேம் சார் மணி இன்டென்ஸ் இல்ல, அது உங்களுக்கு பர்ச்சேஸ்ல ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி மூணுமே பிரிச்சு காமிச்சிருக்கமே. அப்போ வந்து நீங்க ஜிஎஸ் நம்பரை அடிச்சாலே அந்த சிஜிஎஸ்டி லாக் ஆகிட்டோம், ஐஜிஎஸ்டி மட்டும் தான் ஓபன் ஆகும். அங்கே ஐஜிஎஸ்டி அமௌண்ட்டை காமிச்சிருக்கேன். ஒரு பர்ச்சேஸ் கொடுக்கணுமா சார் கேட்டிருக்காங்க. சார் as per ரூல் படி பர்ச்சேஸ் மேண்டேட்டரியா கொடுக்கணும். கொடுக்கலன்னா நீங்களே வந்து ஆபீசருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. அப்புறம் சப்ளையர் ஆனுவல் என்ட்ரிஸ் ஒன்லி மட்டும் போதுமான்னு கேக்குறாங்க. பர்ச்சேஸ் கண்டிப்பா கொடுக்கணும், அதான் கேக்குறாங்க. சார் previous year turnover as per IT and as per GSTR 4 mismatched, what can we do, what is the implications? மிஸ்மேட்ச் வருதுன்னா எது கரெக்ட்? ஐடி தான் கரெக்டா இருக்கும். இப்போ ஐடி கரெக்டா இருக்குன்னா அந்த டிஃபரன்ஸ் டர்ன் ஓவருக்கு முதல்ல டிஆர்சி 0 போட்டு டிஃபரன்ஸ் டாக்ஸை கட்ட சொல்லுங்க. கட்டிட்டு இந்த ப்ரீவியஸ் டர்ன் ஓவர், ஏன்னா ப்ரீவியஸ் டர்ன் ஓவர் அது ஒண்ணுக்காகவும் கேட்கறான். இப்ப பேன்ல மேட்ச் பண்றதுக்கு அடுத்த பாயிண்ட் அவர் த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு எலிஜிபிளா ஒரு 2 கோடி பண்ணி வச்சுட்டு வந்துடப்படாது அதுல, அதுக்காக தான் கேட்கறான். என்னைய பொறுத்தளவு அவர் ஐடி தான் கரெக்ட்னா ஐடிக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஆர்சி 03 டிஃபரன்ஸ் போட்டு கட்ட சொல்லுங்க. அவருக்கு ஜிஎஸ்டி தான் கரெக்ட்னா ஐடி ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லுங்க. இப்போ வந்து இது ஒரு நல்ல சந்தேகம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த காம்போசிஷன் டீலர் ஒன்லி ஜிஎஸ்டிஆர் 4 மட்டும் ஃபைல் பண்ணா போதுமா, 9A ஆல்சோ ஃபைல் பண்ணணுமா? இல்ல 9A வந்து 18-19 தான், 19-20க்கு ஜிஎஸ்டிஆர் 4 மட்டும் தான், 18-19 9A 9A ஆப்ஷனல். என்னை பொறுத்த 9A பண்ண வேண்டாம், ஏன்னா ஐடி சிட்டிஸ் ஒன்றும் எடுக்கல, அசஸ்ட ஃபீஸ் வாங்க முடியாது, பிரயோஜனம் இல்லை. அப்புறம் கிரெடிட் நோட், அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ட்ரி விச் பிளேஸ் சார்னு கேட்டிருக்காங்க. கிரெடிட் நோட் டெபிட் நோட்லாம் நெட் தான். அப்புறம் மில்க் கேட்டாங்க, அது சொல்லியாச்சு. அப்புறம் டாக்ஸ் ரேட் வைஸ் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை இன்வர்ட் டாக்ஸ் இஸ் பிளாக் நாட் சேஞ்ச் ஆப்ஷன். இன்வர்ட் அப்படிலாம் பிளாக் ஆகாதே, நான் காலையில் முருகான் சார் இதுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், பிளாக் ஆகாது. அப்ப வேற ஏதோ அவர் என்ன சிஎம்பி 08 ஏதோ ஏதாச்சும் ஒரு மாசம் பண்ணிருக்க மாட்டாரு, பண்ணலாம் பிளாக் ஆயிருக்கும். இல்ல அந்த மாசம் அவருக்கு அந்த குவார்டர் டர்ன் ஓவர்ல நில் ஃபைல் பண்ண சொல்லுங்க, இந்த பிளாக் ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் இந்த இயர் 2019-20 GST registered only in the month of January 2020 and CMP 08 is filed only 4th quarter. How to file GSTR 4 in this case? அப்ப 4th குவார்டர் மட்டும் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஓபன் ஆயிரும் எல்லாமே. அந்த 3 மாதம் இருக்க பர்ச்சேஸ் மட்டும் காமிச்சிருங்க, previous year turnover 0 கொடுத்துங்க. அப்புறம் வந்து மே சோ கேபிட்டல் குட்ஸ் இன் கேபிட்டல் குட்ஸ் டீடைல்ஸ் இன் GSTR 4. ஆமா, அவன் வந்து இன்வர்ட் தான் கேக்குறான், ரா மெட்டீரியல் கேட்கல. சோ கேபிட்டல் குட்ஸ் இருந்தாலும் அதுதான் சொன்னேன், கேபிட்டல் குட்ஸ் சர்வீஸ் ரா மெட்டீரியல் எதா இருந்தாலும் கண்டிப்பா காட்டும். I am a composition dealer and also I purchased another composition dealer. Tax amount mentioned or not? இல்ல டாக்ஸ் அமௌண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் வருது, காம்போசிஷன் வந்தா காம்போசிஷன் பண்ற மாதிரி வருது, அதுல 0.5 ஆப்ஷன் வருது. அதை எடுத்துக்கிட்டாருன்னா அவர் இந்த ஜிஎஸ் நம்பர் அடிச்சோடனே காம்போசிஷன் ஆப்ஷன் ஓபன் ஆகிக்குது, மத்த எல்லாம் பிளாக் ஆகிக்குது. அடுத்த சார் பாயிண்ட் நம்பர் 6, there is option to feed sales as per tax rate. Sir please confirm. இல்லையே, அதாவது என்னை பொறுத்தளவு சேல் பாயிண்ட் நீங்க டச்சே பண்ண முடியாது சார். ஆல்ரெடி சிஎம்பி 08ல இருந்தா எடுத்துட்டு வருது, சேல் பாயிண்ட் ஃபுல்லா பிளாக்டு, பர்ச்சேஸ் பாயிண்ட் மட்டும் தான்.
GSTR 4க்கு எக்ஸ்டென்ஷன் வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை என்பது தாழ்மையான வேண்டுகோள். Composition purchase bill is no tax in invoice. How to tax rate? Very good, good question. Okay. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க நீங்க 0% செலக்ட் பண்ணிட்டு காமிச்சிருங்க. அப்புறம் பில் வைஸ் டீடைல்ஸ் எண்டட் ஆன் கிராஸ் வேல்யூ ஒன்லியான்னு கேட்டிருக்காங்க. சார் பில் வைஸே வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஒரு ஆளுக்கு ஆன்சர் பண்ணா அதே தான் அப்ளிகபிள். ஒரு ஆளுக்குள்ள சந்தேகம் 100 பேருக்கு இருந்தா அதையே பண்ணிக்கலாம். திருப்பி கொஸ்டின் போட வேண்டாம். பிரயோஜனமான கொஸ்டின் கேளுங்க ப்ளீஸ். என்னைய பொறுத்தளவு கண்டிப்பாக பண்ண வேண்டும். பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு ஸ்ரீல தான் மேடம் கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நெட் பண்ணிக்கோங்க மேடம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டெபிட் நோட் கிரெடிட் நோட் சேல்ஸ் ரிட்டர்ன் நெட் தான். அப்புறம் டேபிள் 5 இன்வர்ட் rate of tax will be automatically update from 4A ன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. 4A எல்லாம் கிடையாது. 4A ல இருந்து ஆட்டோமேட்டிக்கலா வராது. நாம தான் மேனுவலா ஃபில் பண்ணணும். Unregistered dealer PAN number compulsory or not? கம்பல்சரியா கொடுக்கல. ஆனா நீங்க பெரிய அமௌண்டா இருந்தா கொடுக்கிறது நல்லது. Do party wise details show from unregistered purchase? எஸ், கண்டிப்பா பார்ட்டி வைஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் பேன் வைஸ் கேக்குறான். இந்த ஒரே பார்ட்டிட்ட 5 கோடி ரூபாய் பர்ச்சேஸ் தான் அந்த பேன் நம்பர் போட்டு அடுத்து அவருக்கு நோட்டீஸ் போயிடும். அதுக்காக தான் கேக்குறான் பேன் நம்பர். அப்புறம் வந்து CMB 08 quarter 4 financial year 2019-20 not filed till date. Today how much late fee with interest? இப்போ ஃபைல் இல்ல லேட் ஃபீ வரது இன்ட்ரெஸ்ட் 18% மட்டும் இன்னைக்கு வர போட்டு கட்ட சொல்லுங்க. அப்புறம் வந்து already quarter 4 filed but now turnover to be add third and fourth quarter. So how can apply turnover? அவர் சார் அவர் ஆர்சி எடுத்தே 4th குவார்ட்டர்னா 3rd குவார்ட்டர் 2nd குவார்ட்டருக்கு எப்படி ஆட் பண்ண முடியும்? இல்ல குவார்ட்டர் ஆல்ரெடி குவார்ட்டர் 4th குவார்ட்டர் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா மிஸ் அந்த டர்னோவர்ல ஏதாவது ஒமிஷன் ஆயிருக்கும். அது வந்து 3rd குவார்ட்டர் 4th குவார்ட்டர் இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு கேக்குறேன். இல்ல அதாவது பண்ணலைன்னா அந்த டர்னோவர்ல மாத்தி ஏத்தி போட்டுக்க சொல்லுங்க. இல்லைன்னா போட முடியாது. அத நீங்க GSTR 4 ஃபைல் பண்ணிட்டு கவுட DRC 02 போட்டு அதுக்குள்ள டாக்ஸ் டிஃபரன்ஸ் ஆயிடு கட்ட சொல்லுங்க வித் இன்ட்ரெஸ்டோட. அதாவது சிவகுமார் சார் விருதாச்சலத்துல இருந்து கேட்டிருக்காரு how to download GSTR 4 Excel tools. பண்ணி காமிக்கிறேன். பெருமாள் சார் தெரியுதா? இல்ல தெரியல. கொடுக்கட்டுமா? அது மல்டிபிள் ஆப்ஷன்ல தான் இருக்கு, கொடுங்க. இப்ப தெரியுதா? தெரியுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா டவுன்லோட் போங்க. டவுன்லோட் போயிட்டு ஆஃப்லைன் டூல், அதுல GSTR 4 ஆஃப்லைன் டூல் ஆனுவல் இருக்கும். GSTR இந்த ஆஃப்லைன் டூல் யூஸ் பண்ணி IT 04 பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெகுலர் GSTR 4 பழைய குவார்டர்லி ரிட்டர்ன் இருக்கும், அதான் பண்ணிடக்கூடாது. இந்த இதையும் பண்ணிடக்கூடாது. GSTR ஆஃப்லைன் குவார்டர்லி ஃபெயிலிங் அது பழசு. இந்த டூலை பண்ண வேண்டும். GSTR 4 ஆஃப்லைன் டூல் ஆனுவல் இருக்குல்ல, இத பண்ண வேண்டும். இத பண்ணி இத டவுன்லோட் கொடுக்கணும் சிவகுமார் சார். ப்ரொசீட் கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அப்படி வரும். வந்தோடனே இந்த மாதிரி சேவ் ஆகும். இப்படி வரும். பட் எங்க ஸ்டாஃப்ல எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் சிரமமா இருக்கு. இப்போ JSON கன்வெர்ட் பண்றதுலாம். அது கொஸ்டின் போலாம நிறைய இருக்கு, 38 இருக்கு. இருக்கு ஒரே நிமிஷம், இது அவருக்கு சொல்லிடலாம் சார். இப்படி ஓபன் ஆகும் சிவகுமார் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல GS நம்பர், உங்க GS நம்பர் அடிக்கணும். பினான்சியல் இயர் பாத்தீங்கன்னா அதுவே 19-20 தான் ஓபன் ஆகும். மற்ற இயர் ஓபன் ஆகாது. 19-20 கொடுத்து சார் இதுல கூட கிறுக்குறாங்க காமன் போர்ட்டல். உருவான் சார் எப்படி பெருமாள் சார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாரு? பெருமாள் சார் பாக்கிறேன். நமக்கு ஹெல்ப் பண்ண உருவான் சாருக்கு வினையாது. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4A B2B இது பாத்தீங்கன்னா GST சப்ளையர், பிளேஸ் ஆஃப் சப்ளை, இது நிறைய டீடைல் கேக்குது. ஸோ அதனால என்னைய பொறுத்தளவு விருதாச்சலம் சிவகுமார் சார் நீங்க ஆன்லைன்ல பண்றது நல்லதுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் சார். அடுத்தல where should I feed inward supply of service from unregistered dealer? இருங்க பெருமாள் சார். ஐயோ நான் ஜூம் அவுட் வெளியே வந்துட்டேன்னா உள்ளதான் இருக்கணும். ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது வந்து சர்வீஸ் அன்ரிஜிஸ்டர்ட் சர்வீஸ் வாங்குறாங்க இல்லையா, அதை எங்க ஃபீட் பண்றதுன்னு கேக்குறாங்க. அது ஆல்ரெடி அன்ரிஜிஸ்டர்ட் இருக்குல்ல, காலம் இருக்கு, அதை காட்டிட வேண்டியதான்.
அப்புறம் பர்ச்சேஸ் டாக்ஸ் வித் ரேட் டாக்ஸ் வைஸ் என்ட்ரி இஸ் எண்டர் தேர் இஸ் கரெக்ட் தேர்னு போட்டிருக்காங்க. அது அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரேட் ஆஃப் டாக்ஸ் கொடுங்க, இன்வாய்ஸ் வச்சு வேண்டான்னு. ஒரு தடவை சொன்னாலும் தான், இதுக்கு 100 தடவை ஸ்ரீராம ஜெயவன் சொன்னால் புண்ணியம். இதை நான் திருப்பி இதே சொல்ல என்ன பிரயோஜனம் இருக்கு? ரோடு தான் பெயின் ஆகுது. அதாவது நான் என்ன சொல்றேன், பெருமாள் சார் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினை விட்டுருங்க, புது கொஸ்டின் தான் சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல பாலு சார் கேட்பாரு திடீர்னு, சார் எனக்கு அது சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் சரி. யார் நம்ம இவர் கோவை நம்ம செல்லப்பாலு சார். சார் இதுல சாட்ல நிறைய கொஸ்டின் வச்சு சொல்லுவாரு நாளைக்கு. இல்ல அவர் எனக்கு வாட்ஸ்அப்ல வேற போடுவாரு. ஆமா, நீங்க வந்து கேக்குறவங்க தான் சொல்றீங்க, சாட்ல படிக்கிறதுல பாரு அவரு. அப்புறம் வந்து ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் 6 டேபிள் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளைஸ். சார் 6 டேபிளே கிடையாது, சிஎம்பி 08 தான் சார் 6. உங்களுக்கு அதை பத்தி நீங்க பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. 6 சேல், அது ஆட்டோமேட்டிக் சம்மரி, அதான் வரப்போகுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின், அதாவது சம் பில்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், பர்ச்சேஸ் பில்ஸ், இப்போ இது என்ன ஆகும்னு கேக்குறாங்க. பர்ச்சேஸ் பில் இப்பதானே கொடுக்க போறீங்க. நீங்க பர்ச்சேஸ் பில்ல இப்ப நீங்க GSTR 4ல மிஸ் ஆனா ஒன்றும் ப்ராப்ளம் வராது நாளைக்கு. ஏன்னா நீங்க ஐடிசி எடுக்க போறது இல்ல, 1-2 பில்லு விட்டாலும் தப்பு இல்ல, நோட்டீஸ் வந்தா நம்ம எழுதிக்கலாம். அடுத்து சரி, அது GSTR 4 எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, வள்ளி தேவசம் முருகப்பெருமான தவிர வேற யாரும் தெரியாது. அடுத்த கேள்வி. அப்புறம் பிபிடி கேட்டிருக்காங்க. அது சார் பிபிடி நாங்க ஷேர் பண்றது இல்ல சார். யூடியூப் போடுவீங்களா பெருமாள் சார்? யூடியூப், ஆமா, யூடியூப் பாத்துக்கோங்க சார், ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் 1 ஹவர்ல யூடியூப் வந்துரும். PH GST அகாடமி வரும். பெருமாள் சார் போட்டோ போட்டிருக்கோம், அவர் போட்டோ போட்டிருந்தா PH GST அகாடமி. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார், என்ஜாய் பண்ணுங்க சார். அடுத்த கேள்வி பெருமாள் சார். எக்ஸ்பிளைன் வாட் should we have to do with purchase return. பெருமாள் சார், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், டெபிட் ரோட் கிரெடிட் ஒன்லி நெட். அடுத்த கேள்வி. அதாவது GST inward difference rate of tax 5%, 12%, 28%. How to fill data whole or separate? ரேட் ஆஃப் டாக்ஸ் வைஸ் பண்ண வேண்டும். அடுத்த கேள்வி. அப்புறம் 18-19 டியூ டேட் ஃபார் GSTR 9க்கு ஏக்கு என்னன்னு கேக்குறாங்க. 9க்கு செப்டம்பர் 30th. 9A 18-19 அதான் 9, 9A, 9C 3 செப்டம்பர் 30th தானே. அப்புறம் வந்து பர்ச்சேஸ் வித் டாக்ஸ் ரேட் வைஸ், இது திருப்பி அதே கேட்டிருக்காங்க. அப்புறம் கேன் வி ஃபைல் 9A ஃபார் ஃபினான்ஸ் இயர் 18-19 ஆஃப்டர் GSTR 4 ரிட்டர்ன் ஃபைல்டு 19-20. GSTR 4 belongs to 19-20, GSTR A belongs to 18-19. A ஃபைல் பண்ண வேண்டாம், ஹம்பிள் ஒபினியன். உங்களுக்கு கிளைண்ட் ஃபீஸ் தருவாராம், அரவிந்த் சார் ஃபைல் ஃபீஸ் வாங்கிடும். அடுத்த கேள்வி. இல்ல அவர் கேக்குறது என்னன்னா 4 வந்து 19-20க்கு பண்ணிருந்தோம், அதுக்கு பிறகு 9A பண்ணிக்கலாமா இல்ல எது பண்ணிட்டு அதுக்கு சம்பந்தமே இல்ல, நல்லா பண்ணலாம், டியூ டேட் இருக்குல. அப்புறம் வந்து how to calculate interest rate quarter 4 for 19-20 for 5 lakhs. 5 lakhsக்கு ஆக்சுவல் டியூ டேட் ஜூலை 31 ன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் அதான் ஆக்சுவல் டியூ டேட் ஜூலை 31. அப்ப இன்னைக்கு ஆகஸ்ட் 26 தேதி ஆயிருச்சு அப்படின்னா 5 லட்சத்துக்கு 5 லட்சம் இன்டூ 18 டிவைடட் 100 போட்டிங்கன்னா டோட்டல் இயருக்கு கிடைக்கும். அப்புறம் டிவைடட் 365 போடுங்க, அதை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு கிடைக்கும், இன்டூ 26. கரெக்டா சார்? இதுக்கு மேல சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. அடுத்தது வந்து the amount of tax paid is displayed as 0 since no payment has made. Excess amount paid through GST CMB 08. Then liability declared in GSTR 4 can be seen in the negative liability statement. Negative liability statement பண்ண முடியாது சார். Excess amount of rupees 9,546 has been posted in the statement. Can be utilized to discharge future liabilities. பண்ணிக்கலாம், கேஷ் லெட்ஜர்ல இருக்கு, ஃபியூச்சர்ல கழிச்சுக்கலாம். அப்புறம் நடராஜன் சார் கேட்டிருக்காங்க, party do not give GST number to purchase party, whether I would show the purchase party or not. சார், அவர் GST நம்பர் இருக்கவர்னா இருக்கவர் போடுங்க. அவர் நம்பர் எப்படி பர்ச்சேஸ் பில்ல தெரியும்ல, GST நம்பர் இல்லாம எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்குமே, பர்ச்சேஸ் பில்ல இருக்குமே. சரி, வேற क्वेश्चन. அப்புறம் வந்து how to download GSTR 4A purchase bills ன்னு கேட்காங்க. சார் 4A வந்து நீங்க எதுக்கு 4A ஐடிசி இல்ல எதுக்கு 4A பாக்குறீங்க? தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணி தேவையில்லாம தலைவலி வர வேண்டாம். அவர் டிடிஎஸ் கேட்டிருக்காரு சவுந்தரபாண்டியன், டிடிஎஸ் டிசிஎஸ் கண்டிப்பா நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் சவுந்தரபாண்டியன். அடுத்த கேள்வி. அவ்வளவுதான். வேற வந்து வெங்கட் மட்டும் supplier not submitted invoice that what about assessee received invoice copy. சப்ளையர் சப்ளை பண்ணல, பட் ஐடிசி இருந்தா தான் நீங்க 4A பார்க்கணும்.
உங்க ஐடிசி கிடையாது, கையில இன்வாய்ஸ் நீங்க எடுத்து நீங்க போட்டு விட்டீங்கன்னா அவருக்கு நோட்டீஸ் போகும், அவருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். வேற இன்னொரு 10 நிமிஷம் வேற ஏதாச்சும் ஜென்ரல் இஎஸ்ஐ பிஎஃப் இல்லைன்னா உங்களுக்கு அதாவது இல்லைன்னா உங்களுக்கு ரெகுலர் ஜிஎஸ்டி ஆர்ஓசி டவுட் தான் கேட்க சொல்லுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், டைம் ஆச்சு. முருகானந்த் சாருக்கு ஏதாவது क्वेश्चन இருக்கா? ஜட்ஜ் ஐயாவா? சார் டேபிள் 6 இன்வெர்ட் சப்ளைஸ் நாட் ஷோயிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும் சார், கேஸ் டு கேஸ் தான் பார்க்கணும், ஜெனரலா வருது. அடுத்த क्वेश्चन சார் கலீல் அகமது வெல்கம் சார். யார்? குனியமுத்தூர் ஆடிட் வந்திருக்காரு, சீனியர் ஆடிட்டர் குனியமுத்தூர் சீனியர் ஆடிட்டர் மிஸ்டர் கலீல் அகமது வந்திருக்கார், முதல் தடவை வந்திருக்கார், வெல்கம். ஓ அவர் கொஞ்சம் மோத காட்டுங்க, அவர் வீடியோ ஆஃப் பண்ணிட்டாரா? அவர் குனியமுத்தூர் அவர்தான் சார். கலீல் சார் அவர் வரமாட்டார், அவர் வெக்கப்படுவார். சரி ஆர்என் பாலசுப்ரமணியம் ஏதோ டவுட் ஆமா கை தூக்குறார், கேளுங்க ஆர்என் பி. இதுங்க ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் ஓபன் பண்ணி விடுங்க பாருங்க சார். இல்ல அது ஓபன் பண்ணிட்டா ஒரே நிமிஷம். சொல்லுங்க கேளுங்க சார், ஒரே நிமிஷம் கேளுங்க ஆர்என் பி. ஆரம்பி சார் கேளுங்க சார். காம்போசிஷன் டீலர் பர்ச்சேஸ் வந்து எங்க சார் இருக்குது? காம்போசிஷன் ரெகுலர்லயே காமிங்க. ரேட் ஆஃப் டாக்ஸ் உங்களுக்கு தெரியாது, 0 செலக்ட் பண்ணிக்கோங்க ரேட் ஆஃப் டாக்ஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். ரொம்ப சிறப்பு, எக்ஸலண்டா. வாங்க சிவாய், நம்ம கணேசன் சார் வாங்க. ரொம்ப அற்புதமா 20 நிமிஷத்துல பெரிய தலைவலி பிரச்சனை ஐசி கிளியர் பண்ணி, நன்றி வணக்கம். இல்ல இது ஆக்சுவலா இது காம்போசிஷன் உலக தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி. போற தமிழ்நாடு வட்டத்துல முதல்ல எடுத்து அதை வந்து பிறக்கிற குழந்தை மாதிரி ஆக்கி அது எல்லாரும் தெளிவுபடுத்துறீங்க. அதுல முதல்ல 250 பேர் ஜிஎஸ்டிஆர் போர்ல இன்னைக்கு கலந்துட்டு பெரிய விஷயம். நன்றி. அது 15 நிமிஷம் முடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல அதுக்கு மேல விஷயம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நீங்க முடிச்சிட்டீங்க, எக்ஸலண்டா இருந்தது. அது ஆன்லைன்ல வேற பண்ணிட்டீங்க. அது தேங்க் யூ. ப்ராப்பரா கொடுக்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையா? ரைட். அடுத்து வேற யாரும் டவுட்? சார் மைக்க செல்ஃப் மியூட் பண்ணிக்கோங்க சார், அதாவது தேவையில்லாம மைக்க செல்ஃப் மியூட் பண்ணிக்கோங்க. பெருமாள் சார் ரொம்ப இல்ல அதுதான் நிறைய பேர் வரும்போது இந்த கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி கணேசன் சார் உங்களுக்கு தலைவலி போயிடுச்சா? இல்ல லாக் பண்ணிட்டாரு சார். வேற கணேசன் சார் சரி தலைவலி அப்புறம் பேசலாம். ரைட், அப்போ க்ளோஸ் பண்ணிடுவோமா? வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? டவுட் இல்ல. ஓகே. அன்பிற்குரிய நண்பர்கள் அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் வள்ளி தேச முருகப்பெருமான் அவர்களாலும் எங்கள் குருநாதர் நஜ்மின் சார் அவர்களால் எல்லா வளமும் கிடைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். க்ளோஸ் பண்ணிட்டு பெருமாள் சார்.